ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த குரோதி ஆண்டினுடைய பொது பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணிமுகத்தனை காதலால் கூப்புவதும் கை. அதாவது குரோதி ஆண்டு அப்படிங்கிறது தமிழ் வருடங்களில் மொத்தம் 60 ஆண்டுகளில் 38வது ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு. இந்த குரோதி ஆண்டுக்குன்னு நமக்கு ஒரு வெண்பா முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர குரோதி தன்னில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரின் சனங்கள் பயமடைவார், கார்மிக்க மழை குறையும், மாகம் குறையும், அற்ப விளைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடலின் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரோதி ஆண்டு, குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது 3 விதமான எண்ணங்கள் இருக்குது. சாத்விக எண்ணம், ராட்சச எண்ணம், தாமச எண்ணம். இதில் சாத்விகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம். சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய, யாருக்கும் துன்பம் நினைக்காம நான் தானும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வாழ வைக்க குணத்துக்கு பேர் தான் சாத்வீகம் அப்படின்னு பேர். அது இறைவனுக்கு ஒப்பான குணம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம். ராட்சசம் அப்படின்னா மிருக குணம்னு அர்த்தம். தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துகிற குணத்துக்கு பேர் ராட்சச குணம் பேர். இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம். குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது 38வது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் குரோத ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த குரோத ஆண்டு எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மீன லக்னம், சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்தில் பிறக்குது. ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம கணிக்கும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, வெண்பாவின் படியே பலன் எடுத்துக்கணும்னா அப்படிலாம் இல்லைங்க. வெண்பா ஒன்று சொல்லும், அது பொது பலனில் வந்துடும். பர்டிகுலராக இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த பர்டிகுலர் அந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும். அப்படி பலன்கள் எடுக்கும்போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனாக வர்றதுனால, இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும். செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர், போர் குணம் கொண்ட கிரகம் பேர். அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும், போர் வீரன் கண்டிப்பாக வேணும், தளபதி வேணும். அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு. மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி. ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். மீன லக்னத்தில் பிறகுது. திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் 27 6வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, சிவபெருமானுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் தான். சிவபெருமானுடைய முழு அம்சம் கொண்ட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியினுடைய அம்சம் 6வது நட்சத்திரமாக வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் போர் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது, எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக, மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும். ஏப்ரல் மாத வாக்கில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும். இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய கிரக நிலைகள், பொதுவான கிரக நிலைகள் பொது பலன்களில் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால, இந்த ஆண்டினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி, ரத்த நிறம், இந்த நிறங்களை ஒட்டி தான் ஆட்சி அமையும். ஸோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமாக இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றம் இல்லை. சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி. சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதிதேவதையான கிரகம் அப்படின்னு பார்த்தா முருகன், செவ்வாய். அப்போ செவ்வாய்ன்றப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, செவ்வாய் சம்மந்தப்பட்டு தான் இந்த ஆண்டு இருக்கும். அப்போ இந்த ஆண்டு தேர்தலும் அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். பர்டிகுலராக இந்த ஆண்டு திருடர்களுடைய பயம் இருக்கும்னு இந்த ஆண்டினுடைய பாடல் சொல்லுது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்மந்தப்பட்டதா, ரொம்ப புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய நபர்களாக, கம்யூனிகேஷன் வழியாக, செல்ஃபோன் திருட்டு இந்த மாதிரியாக தான் நடக்கும். அது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும். நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வரும். காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும். குறிப்பாக பர்டிகுலராக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, இந்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், ஆலயங்கள் புதிதாக கட்டப்படும். கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது. நம்ம கஷ்டம்னு சொன்னால் கடவுள்கிட்ட போவோம். கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து கஷ்டமாக தான் இருந்தது. பெட்ரோல் கொண்டு வீசினதாக இருக்கட்டும், கோயில்கள் இடித்ததாக இருக்கட்டும், அரசாங்கமே கோயில்களை இடித்ததாக தான் ஒரு அபத்தமான ஒரு நிலை. ஸோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும். மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால், மக்களுடைய ஒரு, அதாவது செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம், வீரத்துக்கும் கிரகம். அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம். அப்போ பங்காளிகள், ரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும் போது கோயில்கள், ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், கட்டப்படும். மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க. குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். உக்கிரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை.
உங்களுடைய தெய்வங்கள், உங்கள் வீட்டு தெய்வங்கள், குல தெய்வங்கள் இதை வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, செவ்வாய் பலமாக இருக்குது. செவ்வாய் இந்த ஆண்டு 45 நாளுக்கு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா, இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும்போது கும்பராசிலையும் ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோம்னா சிம்மராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும், செவ்வாயினுடைய பயணம் இருக்கும். இந்த 7 ராசிகளுக்குள்ளே செவ்வாய் பயணிக்கும் போது செவ்வாய் எப்பவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும். ஸோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியாக கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த ஆண்டு சனி கும்பத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும். 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷமாக நின்று போன குலதெய்வ வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும். அதில் மாற்றமே இல்லை. ஸோ இந்த ஆண்டு அதாவது இறை அனுகிரகத்துக்கான ஒரு வருடமாக இருக்குது. குறிப்பாக பழமையான தெய்வங்கள், விட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பழமையான தெய்வங்கள், பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும். அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார். மேஷத்தில் இருக்க குரு பகவான் அதுக்கு உதவியாக இருப்பாங்க. ஏன்னா குரு தான் இறை வழிபாடு, இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம். சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம். ஸோ இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற ஆண்டாக இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆண்டு சுக்கிரனுடைய கிரக நிலைகள் இந்த ஆண்டு தொடங்கும் போதே சுக்கிரன் உச்சத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக்குவோம். ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றதுனால கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம். பெண் குழந்தைகளை, பர்டிகுலராக குழந்தைங்களை பெரியவங்க பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோடு கையாளுங்க. குழந்தைங்க உங்கள் கண் பார்வையிலே இருக்கட்டும். தொழில், வேலை எல்லாம் முக்கியம்தான். குழந்தைக்கு பிறகு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம். குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அதனால் பெற்றவங்க குழந்தைங்களை கைக்குள்ளே வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கான கிரக நிலைகள் அப்படி இருக்குன்றதுனால நான் உங்களை வேண்டி விரும்பி அதை நான் கேட்டுக்கிறேன். குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரகநிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மேஷம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், ரிஷபம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, மீனம் இந்த 5 ராசிகளுக்கு தீய பலன்களும் நடந்துகிட்டு இருக்குது. தீய பலன்கள் அப்படின்னா தீமையான பலன்கள் அப்படின்னு அர்த்தம்ல, நார்மலாக இருக்குது. இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். காலபுருஷ ராசி தத்துவத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசியான அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம், பரணி நட்சத்திரம் 4 பாதம், கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட மேச ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரோதி வருஷத்தில் நன்மைகளை மட்டுமே அடையக்கூடிய ராசியாக மேச ராசி இருக்குது. கடந்த 2015, 16, 17 இந்த காலகட்டங்களில் சந்தித்த கஷ்டங்கள் இனி இல்லை ஒரு விஷயம். ரெண்டாவது, கடந்த வருஷம் குரு மேஷத்தில் ராசி மேலே இருக்கிறதுனால ஜென்மன் குருபதி ஏற ராமன் வனம் சென்றான் அப்படின்ற ஒரு பாடலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாடலை அப்படியே நீங்கள் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. கடந்த ஆண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நிலைகளில் தான் மேஷ ராசிக்காரங்க இருந்தாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ராசி மீது ஒளி கிரகங்கள் இருக்கும்போது நல்ல பலன்கள் தான் நடக்கும். நீங்கள் நெகட்டிவாக அந்த பழம்பாடல்களையும் நம்பிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட மேசராசிக்கு அருமையாக தான் இருக்கும். இன்னும் அற்புதமான பலன்களை நிறையவே கொடுக்கும். ராசி பலன்கள் பொதுவானது தான். ஆனால் ராசி பலன்கள் ஒரு 50% மக்களுக்கு நடக்க தான் செய்யும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மேசராசி குரோதி வருஷத்தில் முதல் ராசியாக இருக்கிறதுனாலையும் கூட நன்மைகள் அதிகமாக அனுபவிக்க போகிறீங்க. மேசராசிக்காரங்க அரசியலில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களாக இருந்தால் ஆன்மீகம் சார்ந்து அரசியல்வாதிகளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அமோகமான வளர்ச்சியும் வெற்றியும் இந்த ஆண்டு நிச்சயம் உண்டு. ரெண்டாவது, அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருந்தாங்க மேசராசிக்காரங்க, அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயர் பதவிகள், ப்ரமோஷன், அதிகமான இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் நிச்சயம் உண்டு. அதே மாதிரி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மேசராசிக்கு குரோதி ஆண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு படிப்பு அற்புதமாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வர்றதுனால 2ஆம் இடம் அப்படிங்கிறது படிப்பை சொல்லும், அது அடிப்படை கல்வியை சொல்லும். அதே மாதிரி அந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 2லேருந்து 6ஆம் வீட்டை பார்க்கும், உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்கும், 9ஆம் வீட்டை பார்க்கும், 10ஆம் வீட்டையும் பார்க்கும். இப்போ இந்த குரு பகவான் 2ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டை பார்க்குறது படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா 9ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு தான் 10ஆம் வீடு. அப்போ 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய படிப்பை உயர்த்தி கொடுக்கும். ஸோ கல்வி இந்த ஆண்டு மேசராசிக்கு குரோதி வருஷத்தில் படிப்பு நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்குது. தொழில் பண்ணக்கூடியவங்க பெயிண்ட்டு, இரும்பு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் இது மாதிரியான வியாபாரங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் அப்படின்னு நான் சொல்லும்போது மேசராசியாக இருந்தாலும் சரி, மற்ற ராசிகளாக இருந்தாலும் நான் பர்டிகுலராக கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகப்படி நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்றதாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒருத்தருடைய ஜாதக அமைப்பு உணவு சார்ந்த தொழில்களை செஞ்சாங்க அப்படின்னா வாழ்க்கையே க்ளோஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்கும் பிறப்பு ஜாதகம். அவங்க போய் உணவு சார்ந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பெரிய கடனில் லாக் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ராசி பலன் என்ன செய்யும்? குறைஞ்சபட்சம் உங்களை காப்பாற்ற முயற்சி செய்யும், அவ்வளோதான். ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு எதிராக இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜோசியரையோ அல்லது உங்களுக்கு விருப்பமான ஜோசியர்களையோ அல்லது இந்த மாதிரி ராசி பலன் சொல்லக்கூடியவங்களையோ அணுகி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்கள் தொழிலுக்கும் உங்கள் வியாபாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா, இந்த தொழிலை செஞ்சால் நான் முன்னேறுவேனா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் தொழிலை செய்யுங்க. செஞ்ச தொழிலை செய்யாதவனு கேட்டான், தெரிஞ்ச தொழிலை செய்யாதவனு கேட்டான், தெரியாத தொழிலை செஞ்சவனு கேட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த மேச ராசிக்கு குரோதி வருஷம் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து அணுகி இந்த தொழில் செய்யலாமா, இந்த தொழில் செஞ்சால் வெற்றி உண்டா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசிக்கு 11ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற சனி பகவான். மேசராசிக்காரங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக தெய்வங்கள் குலதெய்வங்கள் வழிபாடுகள் மறுபடியும் புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லுது. பயணம் சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூர் போய் தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது பயணமே தொழிலாக செய்யக்கூடியவங்க பயணமே வேலையாக செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த குரோதி ஆண்டில் இருக்குது அப்படிங்கிறத இந்த கிரக அமைப்புகள் சொல்லுது. அடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான். இவங்க என்ன சொல்கிறாங்க, புதன் வீட்டில் கேதுவும் குரு வீட்டில் ராகுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு அருமையான ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேசராசிக்கு இந்த ஆண்டு உண்டு. உடல் ஹெல்த் வைஸ் ரொம்பவுமே நல்லாயிருக்கும், அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பிறப்பு ஜாதகமே மோசமான ஒரு நிலையில் இருந்தாலும் இந்த கோச்சார கிரக நிலைகள் குரோதி ஆண்டில் மேசராசிக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இந்த குரோதி வருஷமே புதிய நோய்கள் உருவாகும் அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அப்படியே வந்தாலும் இந்த மேசராசிக்காரங்களை பெருசாக தாக்காது, தாக்கினாலும் உடல் உடனே சரியாகிடும் அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டினுடைய மேசராசி பலன்கள் இருக்குது. ஸோ மேசராசிக்காரங்க ஹெல்த் வைஸ், படிப்பு வைஸ், தொழில், ஆரோக்கியம் இது எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அரசு சார்ந்து நம்ம சொல்லியிருக்கோம், அரசாங்கம் அரசியல் சொல்லியிருக்கோம். இதை தாண்டி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த மேசராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு தான் பர்டிகுலராக இந்த குரோதி வருஷமே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை சொல்லுது. அதுலேயும் மேசராசியாக இருந்து கலைத்துறையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லவே வேணாம், அபரிவிதமான வளர்ச்சி. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வருமானமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆண்டு குரோதி வருஷத்தில் நல்ல குரோத்து, நல்ல வருமானம், பிஸி ஷெட்யூலாக போயிடுவீங்க. அதாவது எனக்கு சார் டைமே இல்லை, அந்தளவுக்கு உழைக்கிறேன், வருமானம் ரெண்டாவது பக்கம், உழைப்பு போட்டுருவீங்க. உழைப்பு போடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த ஆண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாகவே கலைத்துறை சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்குது. அதில் மேசராசி பர்டிகுலராக எடுக்கும்போது ரொம்பவுமே கலைத்துறை சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்குது. ஸோ தொழில், வியாபாரம், படிப்பு, அரசியல், கலைத்துறை இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுக்கு அதில் சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேச ராசிக்கு அதிர்ஷ்டம் அடையணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுடைய பூர்வீக தெய்வம் குலதெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியம். கோயில்களுக்கு, குலதெய்வ கோயில்களுக்கு குறிப்பாக யாராவது டொனேஷன் கேட்குறாங்க அப்படின்னா உடனே மறுக்காமல் கொடுங்க. அது உங்களுடைய சந்ததிகளுக்கே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் 5 குடையவன் சூரியனை வருவான். அவர் சூரியன் அப்படின்னாலே வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். வளர்ச்சிக்கான கிரகம் தான் சூரியன். மேசராசிக்காரங்க வளரணும் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கணும், இல்லைன்னா குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு தொண்டுகள் செய்யணும் அல்லது குலதெய்வத்துக்கு பொருளாதார உதவிகள் செய்யணும். அப்படி பொதுவாக யாராவது மனிதர்கள் எங்களுக்கு நாங்கள் குலதெய்வத்தை புதுப்பிக்கிறோம், எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுங்க, எங்களால் செய்ய முடியல, நாங்களாம் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே கொடுத்து உதவுங்க. அது உங்களுக்கு வாரிசுகளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையும், உங்களுக்கு புதுசாக வாரிசுகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும். அதே நேரத்தில் வளர்ச்சியும் கொடுக்கும், உங்கள் லைஃபோட மிகப்பெரிய வளர்ச்சியும் கொடுக்கும். மேசராசி அப்படின்னு சொல்லிட்டாலே 40 வயசுக்கு மேலே தான் அவங்க வளருவாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். பட் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சீக்கிரமே சின்ன வயசுலேயே வளர வேண்டிய வயசுலேயே நீங்கள் வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் செய்யுங்க. இன்னும் சொல்லப்போனால் மேசராசிக்கு இந்த குரோதி வருஷம் மஞ்சள் நிறங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், 3ஆம் எண் வளர்ச்சியை கொடுக்கும். ஆலய வழிபாடுகளில் நீண்ட தூரம் பயணம் செஞ்சு யாத்திரை வழிபாடுகள் செஞ்சீங்க அப்படின்னா
ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 9 கூடிய குரு பகவான் ராசியில் வந்து இருந்து மே மாதம் 1ஆம் தேதி ரிஷப ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு போய் மறுபடியும் தன் வீட்டை தானே பார்க்குறார். தன் வீட்டை தான் பார்க்கும் கிரகத்துக்கு வலிமை அதிகம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் நீண்ட தூரம் யாத்திரை செஞ்சு வழிபாடு பண்ணிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை மேசராசிக்கு இந்த ஆண்டு குரோதி ஆண்டு நிச்சயம் கொடுக்கும்.